அல்லாஹ் அவனுடைய மக்பிரத்தை எந்த அளவுக்கு வச்சிக்கிறான் என்றால், அவனுடைய மக்பிரத்தை எந்த அளவுக்கு விசாலம் என்று சொன்னால், ஆதமுடைய மகன், அதாவது மனிதன், இந்த வானத்தினுடைய அளவுக்கு பாவம் செஞ்சாலும் கூட, வானத்தினுடைய உச்சி, இன்றைக்கு வானம் ஒன்று இல்லை என்று சொல்லி ஆய்வாளர்கள், அதாவது சயின்டிஸ்ட் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. வானம் ஒன்று ஈக்குதான் இல்லையான்றத முஃமின்கள் இஅ்திகாது கொள்றாங்க. இருக்குது, உறுதியாக இருக்குது. ஏன் எப்படி? அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அல்லதி خلق سبع سماوات طباقا, 7 வானங்களையும் தட்டு தட்டாக படைச்ச அந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலு, அவனே உயர்த்தியாகி விட்டான், அவனே கீர்த்தியாகி விட்டான். அல்லாஹ் 7 வானங்களை தட்டு தட்டாக படைச்சிக்கிறான்னு சொல்லிக்கிறானா? அப்ப வானங்கள் இருக்குதுன்னு நாங்க என்ன செய்யறோம்? இஅ்திகாது கொள்றோம். சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்? அவன் கண்ணுக்கு இந்த வானத்துல உச்சி எட்டல, அதனால வானமே இல்லைங்கிறான். நாங்க விளங்க வேண்டியது என்ன? அந்த வானம் வந்து இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான் இல்லையா? அப்ப வானம் இருக்குதா இல்லையா? வானம் இருக்குது. அந்த வானத்திட உச்சிய தொடும் அளவுக்கு ஆதமுடைய மகன் பாவம் செஞ்சு என்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டான் என்றால் அதை நான் கணக்கெடுக்கவே மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், லா உபாலி, நான் அதை கணக்கெடுக்க மாட்டேன், நான் உன்னை மன்னிச்சிருவேன் என்ற அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இந்த அளவுக்கு விசாலம். தௌபா செய்யக்கூடிய மனப்பான்மை எங்களிடத்துல வந்தால், தௌபா செய்யலன்னு சொல்லி இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நாங்க இழந்துருவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றவங்க பதுஆவுக்கு நாங்க ஆளாகிடுவோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. பதுவா செஞ்சவரும் சாதாரணமானவர் அல்ல, ஆமீன் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் சாதாரணமானவங்கள் அல்ல. இதை விளங்கினால் சரி. அடுத்ததாக எந்த அளவுக்கு சொன்னால், வேற ரிவாயத்துக்கல்ல, மிஸ்ல ஜபதில் பஹர், கடலுடைய நுரைய அளவுக்கு பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல நாங்க கையேந்தி, யா அல்லாஹ் இந்த பாவங்களை எல்லாம் நாங்க செஞ்சிக்கிறோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ்ன்னு நீ அல்லாஹ்விடத்துல கையேந்திரியா, அல்லாஹ் உன்ட பாவத்தை மன்னிப்பான். நீ கடல் நுரைய அளவுக்கு பாவம் செய்யக்கூடியவன் அல்ல. இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், ஒரு எல்லையை வச்சிக்கிறான். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இந்த அளவுக்கு விசாலம் என்றதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது போதாத்துக்கு அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் இரவுல கேட்டுக்கொண்டிருக்கிறான். என்னிடத்துல துஆ கேட்கக்கூடியவர்கள் இருக்காங்களா? கொடுக்கிறதுக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா கேட்கிறான். எந்த அளவு ரஹ்மத்துடையவன்! சுப்ஹானல்லாஹ். தாயை விடவும் பல மடங்கு இரக்கமுள்ள வல்ல ரஹ்மான் கேட்கிறான். அவன் கேள்விக்கு நாங்க பதில் சொன்னோமா, நாங்க துஆ கேட்டோமான்றதை நாங்க சிந்திச்சு பார்க்கணும். என்னிடத்துல தௌபா செய்யக்கூடியவர்கள் இருக்காங்களா? இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவங்க இருக்காங்களா? லா அஸாலு அக்ஃபிர் லஹும் மஸ்தக்ஃபரூனி. ஷைத்தானிடத்துல கூட அல்லாஹ் எங்களை விட்டு கொடுக்காம பேசுறான். ஏண்ட அடியான் பாவம் மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் நான் அவனை மன்னிச்சு கொண்டே இருப்பேன் சொல்றான் வல்ல ரஹ்மான். சுப்ஹானல்லாஹ். பாவ மன்னிப்பு தேடுறோமா, தௌபா செஞ்சோமான்றதை யோசிக்கணும். அலா மின் முபுத்தலன், என்னால சோதிக்கப்பட்டவர்கள் இருக்கீங்களாப்பா, என்னால சோதிக்கப்பட்டவங்க இருக்கீங்களா? என்னிடத்துல கேளுங்க, நாங்க உங்களுக்கு தர்றோம்னு சொல்லி அல்லாஹு தஆலா எங்களிடத்துல கேட்கிறானே. எங்கட சோதனைய, எங்களுக்கு வந்த நிலைமைகளை, கஷ்டங்களை, கவலைகளை கண்டவன்ட்டு போய் நாங்க சொல்றோமே, படைச்ச ரப்பு அல்ல ரஹ்மான் இடத்துல சொல்றதுக்கு எங்கட மனசு உறுத்தலையா? எங்கட மனசுக்கு தோணலையா? அந்த மனப்பான்மை எங்கள்கிட்ட வரலையே. கவலைக்குரிய விஷயம். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக லைலத்துல் கத்ரினுடைய இரவு சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைலத்துல் கத்ரினுடைய இரவுல நான் ஓத வேண்டிய துஆ என்ன? லைலத்துல் கத்ரினுடைய இரவுல நான் ஓத வேண்டிய துஆ என்ன? அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு துஆ. கூலி, நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம், யா அல்லாஹ் நீ கண்ணியமானவன், யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்க கூடிய ரஹ்மான், யா அல்லாஹ்
துஹிப்புல் அஃப்வ, உன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறவர்களை நீ விரும்பக்கூடிய ரஹ்மானாக இருக்கிறாயா அல்லாஹ். ஃபஅஃபு அன்னி, எங்களை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். பாவியான அடியார்களாக உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உன்னை தவிர வேற அதுக்கு தகுதி யாரும் இல்லையா அல்லாஹ். பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ்ன்னு எங்களை எத்தனை பேர் இன்றைக்கு கையை உயர்த்தி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். என்ன பாக்கியம்னு சொன்னால், நாங்க இஅ்திகாஃப் வைக்கிறோம். இதுக்கு முன்னால நாங்க என்ன செஞ்சோம் என்று சொன்னா, அல்லாஹு தஆலாவிடத்துல நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துரு இறைவாண்டு நாங்க கையேந்தி துஆ செஞ்சோம். அல்லாஹ் எங்களோட துஆவை கபூலாக்க கூடியவனாக இருக்கிறான். கேட்டதை அல்லாஹ் உடனே தருவான். அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோட கேட்டால், அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நீ படைச்சு வச்சிக்கிற நரகத்தை என்னால தாங்க முடியாது யா அல்லாஹ். அந்த நரகத்துல என்ன போடாம சொர்க்கத்துக்கு என்ன அனுப்பிறியா அல்லாஹ்னு நாங்க ரப்பு அல்ல ரஹ்மான்ட்ட கேட்டோமே. அல்லாஹ் எங்களோட துஆவை கபூல் செய்யக்கூடியவனாக பார்த்து கொண்டிருக்கிறான். துஆ கேட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.